விஜய் ஃபேன் நானு. அஜித் படத்துக்காக வந்தேன். ஃபர்ஸ்ட் ஷோக்கு 10:40 கரெக்டா உள்ள விட்டானு. அடிக்க முடியாது. அல்டிமேட் அஜித் தான். படம் ரொம்ப சூப்பர், நல்லா இருந்துச்சு. லவ் ஹிட் நல்லா அஜித் சார் நல்லா சூப்பரா பண்ணியிருக்கு. 2 வருஷம் காத்திருப்பு பிறகு தலைவரை வந்து பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலான்ட்டு ரொம்ப ஆர்வமா வந்தேன் ப்ரோ. வந்து உள்ள போன உடனே டைட்டில் கார்டு போட்டாங்க. அவள் தான் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. தலைவர் பேரை பார்த்தோம், டைட்டில் கார்டு பார்த்தோம், தலைவருடைய ஸ்டெப்பு டான்ஸை பார்த்தோம். தலைவர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் பல லுக்கில் பல கெட்டப்பில் வராரு. அதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்து பார்க்கறதுக்கே. அதுக்கப்புறமேட்டு திஷாவை கூட்டின்னு நினச்சாலே டென்ஷன் ஆகுது. திஷாவை கூட்டின்னு வந்து அவங்க மாமனார் வீட்டில் விட்டுறதுக்கு போறாரு தலைவர். அவ்வளோதான், அவர் கூட்டின்னு விட்டாரா இல்லையானன்றது தான் படம் கதை. நானும் வந்து அதுக்கப்புறமேட்டு பரபரப்பாகவும் சூடு பிடிக்கும் நினச்சினுக்கிறேன். இன்ட்ரோவில் வந்துச்சு, கிளைமேக்ஸ் வந்துச்சு, படம் முடிஞ்சு. இப்போ நானே வெளில வந்துட்டேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல. இதுக்காக நான் ஒரு 2 வருஷம் காத்துன்னு இருந்தேன். நைட்டு ஃபுல்லாக தூங்கலை. நாளைக்கு தலைவர் படம் பார்க்க போகிறோம். என்னுடைய ஆர்வம் உங்களுக்கு புரியுதான்னு தெரில. நாளைக்கு தலைவர் படம் பார்க்க போகிறேன்ட்டு நைட்டெல்லாம் 1 மணி 2 மணி வரையும் எனக்கு தூக்கமே இல்லை. காலைல 6 மணிக்கு அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏஞ்சிடுறேன். நான் எப்போ 10:30 படத்துக்கு 10:30 மணிக்கு படம் வந்து என்ன பண்ணுறது, சும்மா வந்து தலைவர் பேனர் படத்தை பார்த்துன்னு படம்னா ஃபோட்டோவை பார்த்துன்னு உக்காந்துருக்கலான்ட்டு நான் 7 மணிக்கு கிளம்பி இங்கே வந்துட்டேன். நான் தலைவரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. பட்டாசு வச்சாங்க, கூட்டம் அழிச்சு. இதை முடிச்சுட்டு ஒரு கூட்டம் வருது கேளுங்க, நியாயமா சொல்லுவாங்க. தலைவர் கொஞ்சம் எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணல தான்.